இன்றைக்கி டேயில் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு சிசிஏ வெர்சஸ் காவல்காரபாளையம். டாஸ் வின் பண்ணது சிசிஏ. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கும் 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கில் கோபால் இருக்க போகிறாங்க, நான் ஸ்ட்ரைக்கராக சுதர். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு அபி வந்திருக்காங்க ஆஸ் யூஷுவல். அவுட் சைட் த சர்க்கிளோட 2 பேரோட பவர் பிளேயில் முதல் பால் ஜங்கான், பெரிய விக்கெட்டுங்க. கோபால் அவரோட விக்கெட்டு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நல்ல பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்துருக்கோன்னு. பெரிய பிக் ஃபிஷ்ஷை பிடிச்சிருக்காங்க. முதல் பாலில் டிரைவில் வந்து இழுத்து போட்டார். நல்ல கேட்ச் இங்கே விக்கெட் கீப்பர் தந்து. இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேனாக விஜய் இறங்குறாங்க. சேஞ்ச் இன் ஃபீல்டு. உங்களுக்கு லாங் ஆஃப் தூக்கிட்டு லாங் ஆன் வச்சுட்டாங்க, டீப் மிட் விக்கெட் வச்சுட்டாங்க. செக்கில் விஜய் செகண்ட் 1 ஓவரில் செகண்ட் 1 டாட்டு. தேர்ட் 1 சரியான எட்ஜு, நல்ல வேகத்தோடு போடப்பட்ட பால். கட்டுற போகிற மாதிரி வேகம் ஓட்டார். ஸோ அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ ட்ராக் டவுன் ஆனாலும் தப்பிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். ஸோ இந்த கான்டெஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறேன். பி டு சுதர், நல்ல டெலிவரி. அவுட் சைடு ஆஃபுக்கு வந்திருக்காங்க. 4th ஸ்டிக் லைனில் போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் 1 இந்த பால் நல்ல வேகத்தோட போடப்பட்ட பால். ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ண சிங்கிள் எடுக்கிறாங்க. டபுள் எடுத்தால் மாட்டிப்பாங்க. இப்போ சிங்கிளோட வைக்க முடியும். ஸ்ட்ரைக்கில் விஜய் கட்டுற வேரியேஷன் கையிலே தெரிஞ்சு மேலே பட்டிருக்கு. டாட் பால். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. சிறப்பான ஒரு எக்கனாமிக்கலான ஓவர்னு சொல்லுவேன். 2 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து போட்டு போயிருக்காங்க அபி. ஸோ செகண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போடுறதுக்காக பிரசாத். சுதர் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட் 1 ஸ்டெம்ப் லைனில் நல்ல யாருக்காரு ஃபீல்டிங்கு போட்டிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. மிக்ஸ்அப் காரணமாக ட்ரை இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்க, மொத்த ஃபீல்டரும் இங்கே ஆஃப் சைடில் ஃபுல்லாக உள்ளே வச்சுருக்காங்க. தேர்ட் பால் நல்ல டெலிவரி ப்ரோ. ஃபீல்டிங்கு எகெயின் போட்டிருக்காரு. ஸோ அங்கே பார்த்து கொஞ்சம் சறுக்கிட்டார் சங்கர் அவர்கள் ஃபீல்டரு. ஸோ சிங்கிள் எடுக்கிறாங்க எகெயின். ஸ்டிக்கில் இறங்கிட்டாருங்க. சரியான டெலிவரி. அவரோட ஹைட்லேருந்து அந்த அவரே ஹைட்டு நல்ல ஹை ரிலீஸ்லேருந்து விட்டுருக்காரு. லெக் ஸ்டிக் யாருக்கரில் இங்கே விஜய் அவர்களோட விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்டிக்கில் நியூ பேட்ஸ்மேன், நல்ல டெலிவரி. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. ஃபீல்டிங்க்கு போடுறாங்க, நல்லா போடுறாங்க. டாட்டு. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஸ்டிக்கில் பட்டுருச்சு. போல்டுங்க. இந்த ஓவரில் எடுக்கக்கூடிய 2வது போல்டு பிரசாத் அண்ட் அபி. ஸோ முக்கியமான பவுலர்ஸ் இந்த டீம் சிசிஏக்கு. ஸோ நல்லா போட்டு தராங்க. முக்கியமான பவர் பிளே ஓவர் அவங்க தான் போடுறாங்க. பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஓவர் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சில் எக்கனாமிக்கல் ப்ளஸ் விக்கெட் எடுத்து கொடுத்ததுனால நல்லாவே பேக் ஃபுட்டுக்கு தள்ளிட்டாங்கன்னு சொல்லுவேன் பேட்டிங் டீமை. ஸ்டிக்கில் கட்சி அவருக்கும் ஒரு யாருக்கார் விட்டு அடுத்த விக்கெட்டுக்கான எய்ம் தான் இருந்திருக்கு. ஸோ பவர் பிளே சிறப்பாக போயிட்டுருக்கு பவுலிங் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ தேர்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே அபி வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. அதன் காரணமாக ஃபீல்டர்ஸ் எல்லாமே லெக் சைட்லேயும் சரி, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்லேயும் சரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நிற்கிறாங்க. சுதர் அவரோட விக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும் சரி, 2 டீமுக்குமே. ஃபஸ்ட் 1 லெக்கட்ரு வேரியேஷன் டாட் பால். செகண்ட் 1 வேகத்தோட போட போகிறாரு. ஸோ இந்த பால் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணதான்னு பார்த்தா ஃபீல்டர் கீழே கேட்ச் டேக்கன். நல்ல ஃபீல்டிங், அருமையான கேட்ச், நல்ல ஃபீல்டிங்க. எதிர்வீல் ஹை கேட்ச் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பிடிச்சிருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் அருள், ஒன் ஆஃப் த ட்வின் பிரதர் அருள் அண்ட் அருண். ஓய்யோ வேகம் போட பார்த்துருக்காரா. ஸோ ஃபுல் டாஸ் வேஸ்ட் ஆகிட்டு நோ பால் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் ஆகிட்டு நோ பால் காரணமாக இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். கட்டுற வேரியேஷன் தூக்கி போட்டிருக்காரு. ஸ்டிக்கு பக்கத்துலேயே சொருகிறார் விளக்க விட்டா. இந்த பால் கொஞ்சம் ஸ்டிக்கு மேலே பட்டிருக்கு. ஆன் டாப் ஆஃப் ஸ்டிக்குன்னா இதுதான் தட்டி தூக்கிடுச்சு. அருள் அவர்களோட விக்கெட்டு எடுக்கிறாங்க. ஸோ பவுலிங்கில் செம்ம டாமினேஷன் காட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன் சிசிஏ. இங்கே
செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் அருண். ஷார்ட் பிச்சர் பால், நல்ல மீட் இல்லை பேட்டில், சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், நல்ல டெலிவரி, நல்ல கொஞ்சம் வேகமாக போட்டுருக்காரு. ஸோ டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 5 ரன்னு. ஸோ கம்ப்ளீட் டாமினேஷன் சொன்னபடியே. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பிரசாத் போட வந்திருக்காங்க, அவருக்கும் இது செகண்ட் ஓவர். ஸோ முதல் 2 ஓவர் பவர் பிளேயும் அடுத்த 2 ஓவர் ஸ்பெல்லையும் முடிக்கிறாங்க இங்கே பிரசாத் அண்ட் அபி. ஸோ ஹைட்டு யாருக்கு இருக்கான முயற்சியான்னு பார்த்தா கொஞ்சம் ஷார்ட்டாக அடித்து போட்டார். டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது இந்த ஓவர். செகண்ட் ஒன். ஸோ லென்த் நல்லா வச்சுருக்காருன்னு சொல்லுவேன். அவரோட ஹைட்டு அந்த லென்த்லேருந்து பிச்சுக்கு அப்புறமா கொஞ்சம் வேகம் அதிகமாக எடுக்குது பந்தில். நேராக காலில் டாட் பால். நல்ல ஏறி மறித்து நின்னாலும் படலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது வரைக்கும் எக்கனாமிக்கல், இதுவும் எக்கனாமிக்கல் தான், காலில் தான் பட்டிருக்கு. ஸோ இந்த மேட்சோட செகண்ட் பவர் பிளே போட்ட பிரசாத் 1 ரனில் போட்டு போயிருந்தார். பவர் பிளே ஓவரில் 1 ரனில் போட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம், விக்கெட் வேறு எடுத்திருந்தாங்க. ஸோ அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணி இந்த ஓவரையும் போட்டுட்ருக்காரு. தன்னோட 2வது ஒரு கோட்டாவை முடிக்க போகிறாங்க. ஏஜ் காட்டன் போல்டா, எதிர்பார்த்தபடியே டாட் பால் ப்ரெஷர் கிரியேட் பண்ணி இங்கே விக்கெட் வேறு எடுத்திருக்காங்க பிரசாத். ஸோ இந்த ஓவர் 4 ஓவர் முடிவு, விக்கெட் மெய்டன் ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. ஸோ இங்கே 5th ஓவர் போகிறதுக்கு பழனி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் விலைக்கு போட பார்த்துருக்காரு, ஒயிட் டெலிவரியோட ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ முதல் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இந்த பால் ஃப்ரீ ஹிட்டு. ஸ்லோவர் வேரியேஷன், ஆஃப் கட்டர் வேரியேஷன். செகண்ட் ஒன், நல்ல டெலிவரி, பேட்ஸ்மேனை ரீச் பண்ண விடுறாருன்னு சொல்லுவேன், நல்லா விலக்கி போட்டு. ஸ்ட்ரைக்கில் வினோத் நியூ பேட்ஸ்மேன், அவர் பிடிக்கிற முதல் பால். ஸோ ஸ்லோவர் பாலை நல்ல நின்று கணிச்சு ஆடி இருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன், நல்ல வேகத்தோட யாருக்கர் ஒன்று, நல்ல டெலிவரினே, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஸோ எடுத்துக்கிறதுக்குள்ள சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் வினோத் கொஞ்சம் அடிச்சு போட்டிருக்காரு. ஸோ இங்கே கீப்பரால் பிடிக்க முடியல. ஸோ அதில் ஃபஸ்ட் லிஃப்ட்டை போகுது. ஸோ ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்லோவர் டெலிவரி வேரியேஷன், ஹைட் ஏறி இருக்குது. கீப்பர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, பட் எடுக்க முடியல. ஸோ ரொம்ப ஒய்டாக போயிடுச்சு, அங்கிட்டு ஆளே இல்லாத விழுந்துருச்சு. சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. இங்கே கவின் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கான நியூ பவுலர். முதல் பால் ஒயிட் டெலிவரி, ஃபஸ்ட் பால் ஒயிடு. ஸோ ரீபால் இந்த பால். முதல் பால் ஸ்லைஸ் பண்ண பார்த்துருக்காரு, 2 end ஆஃப் த பேட்டில் பட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் வினோத். கேனோன். ஸோ விலைக்கு போட்டிருக்காரு. ஷார்ட் ஃபீல்டிங்க்கு போகுதுன்னு சொல்லுவேன். குத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக இருக்குது. பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஸோ பவுண்ட்ரி லைனில் போய் எடுத்து போடுவாங்க பிரசாத், அங்கே ஃபீல்டர். ஸோ அதில் ஒரு 2. அவரோட எய்ம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். கவினோட எய்ம் பாடி லைனுக்கு வரலை. பேட்ஸ்மேன் கந்து போய் ஆட வேண்டியதாக இருக்குது. அதன் காரணமாக டாட் விழுதிங்க. ஸ்டெம்ப் லைனுக்கு வந்திருக்கு. வந்தாலும் யார்கர்லேருந்து விட்டுருக்காரு 4th ஸ்டிக்கில் ஒரு எட்ஜு. அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஐ திங்க் லாஸ்ட் ஒன் இன்னிங்ஸில். ஸோ சிங்கிளோடு எடுத்து விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சிங்கிள் கிடச்சிருக்கு. அருமையான பந்து வீச்சு. ஸோ இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. நல்ல இன்னிங்ஸு. ஃபீல்டிங் டீம் சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். குவார்டர் ஃபைனலில் 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 16 ரன்கள். 17 ரன்கள் அடித்தால் சிசிஏ அணியினர் வெற்றி பெறலாம். அவங்களே சொல்லிட்டாங்க. சிறப்பான பந்து வீச்சு. குவார்டர் ஃபைனலில் நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். முக்கியமான விஷயம் அந்த பவர் பிளேவை டாமினேட் பண்ணி போட்டது தான். பந்தல் தேவைப்பட்டால் இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் சங்கர் இறங்கியிருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கரா அபி. ஸோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் இந்த பேரில் இறங்கலை. கொஞ்சம் டிஃபரெண்டாக மாற்றி இறக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஓப்பனிங் பவுலராக அங்கே வினோத். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் முதல் பால் வரட்டி அடிச்சிருக்காரு.
அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போய் குத்திருச்சு. அங்கே தலையை தாண்டி போகிற 6 லோ ஸ்கோர் கேமு. லோ ஃபுல் டாஸ் நல்ல அவுட் சைட் ஆஃபில் இதே மாதிரி ஒரு ஷாட்டு லாங்காக எக்ஸ்ட்ரா கவர் மேலே ஒன்று அடித்தார். ஸோ இப்போ இன்னும் டீப் பேருக்கு டீப் கவர்ஸ்க்கும் டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கும் நடுவில் ஒரு 6. செகண்ட் ஒன் கம்பேக் இருக்குமான்னு பார்த்தா யாருமே இல்லாத இடத்துல விழுவுதா. கேட்சுக்கான கேரி போகிறாங்க. நல்ல ட்ரை இருந்துச்சு, எடுக்க முடியல. ஸோ அதில் ஒரு 2 எடுத்திருக்காங்க. அருமையாக அடிக்கிட்டு கொள்கிறோம். தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட் பிச்சு பால் வாங்கி அடிச்சிருக்காரு. நல்லாவே பேக் ஃபுட்டில் நின்னார். அங்கே 6 4 பார்த்தா 4 கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் இது 6, அப்புறம் ஒரு 2, இப்போ ஒரு 4ன்னு 12 ரன் கொண்டு வந்துட்டாங்க 3 பாலில். ஐ திங்க் நான் 5 தேவைன்னு நினைக்கிறேன். பவர் பிளேலையும் முடிக்க பார்க்குறாங்களான்னு பார்த்தா ஏஜ் ரிவெஞ்ச் விக்கெட்டாக இருக்குமான்னு பார்த்தா கேட்ச் டேக்கன். ஸோ விக்கெட்டை தொடர்ந்து இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேனாக ராஜன். லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் பேட்டில் எங்கே பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ வெளியே போதுங்க 6. ஸோ 6 பிடிச்ச முதல் பால் 6 அடிச்சு குவார்டர் ஃபைனல் மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ மேட்ச் பிட்வீன் சிசிஏ vs காவல்கார பாளையம். ஸோ ரொம்ப ஹார்ட் லக். நல்லா ஆடி இருந்தாங்க. ரவுண்ட் 2 ரொம்ப டஃப் கொடுத்து ஆடினாங்க. இந்த மேட்ச் குவார்டர் ஃபைனல் மேட்ச் அவங்க சைடு போகலை. பட் இருந்தாலும் சிசிஏ இங்கே வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங் பேட்டிங் 2 தெரியுமே. ஸோ வாழ்த்துக்கள் 2 டீமுக்குமே. ஸோ இன்னைக்கிட்டே முடிவாகுது.